மாநிலங்களவை வேட்பாளர்களாக திமுக சார்பில் போட்டியிட்ட கமலஹாசன் மற்றும் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. இன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெறக்கூடிய நிலையில் மற்ற வேட்பாளர்களான கவிஞர் சல்மா மற்றும் சேலத்தின் எஸ்ஆர் சிவலிங்கம் மற்றும் அதிமுக சார்பில் தனபால் இன்பதுரை ஆகியோரின் வேட்புமனுக்களும் இன்று ஏற்கப்பட்டு 6 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிகிறது. நேற்று அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் நேற்று 3 மணியுடன் நிறைவடைந்தது. இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெற்று வருகிறது. அங்கு தேர்தல் அலுவலர் சுப்பிரமணியன் இந்த வேட்புமனுக்களை ஏற்பு தொடர்பான அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். முதலில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நடிகருமான கமலஹாசனின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து திமுக சார்பில் போட்டியிடும் மூத்த வழக்கறிஞர் வில்சனின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கவிஞர் சல்மா மற்றும் எஸ்ஆர் சிவலிங்கம் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்களும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி சுப்பிரமணியன் இவர்கள் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல அதிமுக தரப்பில் இருவர் தனபால் மற்றும் இன்பதுரை ஆகியோரின் வேட்புமனுக்களும் இன்று பரிசீலிக்கப்பட்டு அது ஏற்கப்பட்டதாக இன்னும் சில சட்ட நேரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவை தேர்தலில் காலியாக இருந்த 6 இடங்களுக்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து திமுகவிற்கு 4 மாநிலங்களவை உறுப்பினர்களும் அதிமுகவிற்கு 2 மாநிலங்களவை உறுப்பினர்களும் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதனால் இந்த 6 இடங்களுக்கும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது உறுதியாகி இருக்கிறது. நாளை மறுதினம் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கு கடைசி தினமாகும். போட்டி இருந்தால் மட்டுமே இந்த வாபஸ் மற்றும் இந்த வாக்குப்பதிவு ஆகியவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது 6 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் சுயேட்சை வேட்பாளர்கள் 3 பேர் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்களிடையே 10 எம்எல்ஏக்கள் அவர்களது வேட்புமனுக்களை முன்மொழிய வேண்டும் என்ற நிபந்தனை அவர்களை ஏற்கப்படாததால் அந்த 3 மனுக்களும் நிராகரிக்கப்படுவது உறுதியாகி இருக்கிறது. இதனால் இப்போது நடிகர் கமலஹாசன் மற்றும் வழக்கறிஞர் வில்சன் ஆகியோரின் மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து வேட்புமனு பரிசீலனையில் கவிஞர் சல்மா மற்றும் எஸ்ஆர் சிவலிங்கம் உள்ளிட்ட ஒரு திமுக வேட்பாளர்களின் மனுக்களும் பரிசீலித்து அது தொடர்பான ஏற்பு அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல தனபால் மற்றும் இன்பதுரை ஆகிய அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர்களின் வேட்புமனுக்களும் இன்னும் சிறிது நேரத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியால் அது ஏற்கப்பட்டது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக தமிழகத்திலிருந்து 6 பேர் போட்டியின்றி மாநிலங்களவை எம்பிக்களாக தேர்வு செய்யப்படுவது உறுதியாகி இருக்கிறது.